வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம சேனல்ல நாங்கள் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு மேலே ஆச்சு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வீடியோஸ் போடுங்க ப்ரோ, எங்க ப்ரோ போயிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்தனால வீடியோஸ் ரிலீஸ் பண்ண முடியல. நிறைய நல்ல படத்தோட ஸ்டோரிஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். நாங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணோம். ஆனால் இனிமே கண்டிப்பா பழைய மாதிரி வீக்லி 2 வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுவோம். 2 கண்டிப்பா ஒரு வீடியோ வீக்லி ஒன்ஸ் வந்துடும். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறனால நம்ம தளபதி விஜய் அண்ணா நடிக்கிற அவரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட கதையில இருந்து ஆரம்பிக்கலான்னு இந்த வீடியோல அந்த கதையை தான் நம்ம ஸ்டைல்ல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லுக்ல தளபதி செல்ஃபி எடுக்கிறாரு. அவருக்கு பின்னாடி நிறைய அரசியல்வாதிங்க இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருப்பாங்க. செகண்ட் லுக்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி கையில சாட்டை எடுத்து நான் ஆணையிட்டால் அப்படின்னு அந்த மாதிரி எழுதி காட்டியிருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லா பாலிடிக்ஸ் ஸ்கிரிப்ட் தான் கன்ஃபார்மா ஆயிருச்சு. இல்ல இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல மட்டுமே அப்படி காட்டுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஆனா இதுக்கு முன்னாடி தளபதி அந்த பகவத் கேசரின்னு ஒரு தெலுங்கு படம் ஸோ அதை ரீமேக் பண்ண போறதா சொன்னாங்க. அது உண்மைதான். அது 90% கன்ஃபார்மான நியூஸ் தான். நம்ம தளபதி விஜய் அந்த படத்தை 5 டைம்ஸ் பார்த்திருக்காராம். ஸோ பார்த்துட்டு ரீமேக் பண்ணலான்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. பட் அந்த படத்தோட டேரக்டர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த கதை நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஸோ அதை தமிழ்ல உங்களுக்கு ரீமேக் பண்ண வேணாம் சார், ஒரு புது கதை சொல்லலாம் அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹெச் வினோத் இதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு இந்த தளபதி 69க்கு. இங்க என்ன ட்விஸ்ட்னா தளபதி 69 அதாவது இந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் இருக்காருல அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன், அவங்க அந்த பகவத் கேசரி அபிஷியல் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதுல என்னன்னா நம்ம ஹெச் வினோத் அந்த கதையை அப்படியே எடுக்க போறது இல்லைங்க. அதில் இருக்கிற மெயின் பிளாட் அதாவது ஒரு சில சீன்ஸை மட்டும் வச்சு ஃபுல் பிளாட் அந்த பாலிடிக்ஸ் ஜேர்னல்ல கலந்த ஒரு கமர்ஷியல் மூவியா தான் நமக்கு இதுக்கு கொடுக்க போறாரு. பட் அந்த காப்பிரைட்ஸ் இருக்கறனால எல்லாருமே ரீமேக் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ரீமேக்ல இல்ல, பட் அதுல இருக்கிற ஒரு சில சீன்ஸ் அதாவது ஒரு சில காட்சிகள் இந்த படத்துல இடம்பெற போகுது. கண்டிப்பா விஜய் அண்ணாவோட அரசியல் என்ட்ரிக்கு இந்த மூவி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ புதுசா வந்திருக்கிற நீங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. கதைக்குள்ள போலாம் வாங்க. மூவியோட ஓப்பனிங் சீன்ல வில்லன் பாபி தியோல காட்டுறாங்க. அவர் இன்டர்நேஷனல் லெவல் மாஃபியாவா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் ஸ்மக்லிங், வெப்பன் சப்ளை, ட்ரக்ஸ் இப்படி எல்லா பிசினஸையும் பண்ணிட்டு இருக்கிற ஆள் தான் இவர். இதெல்லாம் இவர் தைரியமா பண்ணிட்டு இருக்கிற ரீசன் இவங்க அப்பா தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரா இருப்பாரு. அவர் வேற யாருமே இல்லைங்க, பிரகாஷ் ராஜ் தான் அந்த ரோல நடிச்சிருக்காரு. இதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்கும்னா பிரகாஷ் ராஜ் தனி பெரும்பான்மையா ஆட்சி அமைச்சிருக்க மாட்டாரு. கூட்டணி கட்சியோட தான் சேர்ந்து சிஎம் ஆகியிருப்பாரு. இப்ப கூட்டணியில ஒரு 32 எம்எல்ஏ இருப்பாங்க. ஸோ அவங்க என்னன்னா இந்த கூட்டணி வெளியே போறதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வெளியே போயிட்டா இவரால் சிஎம்மா இருக்க முடியாது. ஏன்னா அந்த தனி பெரும்பான்மை போயிடும். அதனால என்ன அந்த பாபி டியோல் என்ன பண்ணுவாருன்னா அந்த 32 எம்எல்ஏ ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல கிட்னாப் பண்ணி அங்க லாக் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா அங்கிருந்து ஒரு எம்எல்ஏ மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவான். அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பின்னாடி தான் கொஞ்சம் தூரத்தில் 2 கிலோமீட்டர்ல ஜெயில் இருக்கும். அந்த ஜெயில் காம்பவுண்ட் ஏறி உள்ள குதிச்சிருவான். அவனை பிடிக்க ரவுடிஸ் எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. இதெல்லாம் நடக்கிறது ஒரு நைட்ல. அங்கதான் ஜெயிலரா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் இருப்பாரு. ஆக்சுவலா அன்னைக்கு தான் அவர் நியூ போஸ்டிங்ல அந்த டியூட்டிலேயே ஜாயின் பண்ணிருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரவுடிங்லாம் பார்த்து கன் எடுத்து ஷூட் பண்ண போவாரு. அப்பதான் கிட்ட இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் சொல்லுவான், சார் நீங்க சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க, இதெல்லாத்தையும் ஜனா சார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லுவான். இங்க தான் நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட என்ட்ரி. இங்க அனிருத்தோட பீஜம் தெரிக்கும். தளபதி அந்த ரவுடிஸா போட்டு அங்க அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு. அங்க இருந்து அந்த எம்எல்ஏவை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏ நம்ம தளபதி விஜய் அண்ணா கையில இருக்கிற டேட்டோவை பார்த்து ஷாக் ஆகிரும். அங்கிருந்து ஓடியும் போயிடுவான். ஆனா விஜய் அண்ணா கையில இருக்கிற டேட்டோ என்னன்னு இங்க நம்ம காட்ட போறதில்ல. ஆக்சுவலா விஜய் அண்ணாக்கு நெக்ஸ்ட் டே ஜெயில இருந்து ரிலீஸ். அடுத்த நாள் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி நம்ம தளபதி வெளியே போயிடுவாரு. அப்புறம் ஜிவிஎம் விஜயோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவர் மீட் பண்ண போறாரு. கூட ஜிவிஎம்மோட பொண்ணு அங்க போவாங்க. விஜய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஜிவிஎம் அவர் கூட பின்னாடியே போயிடுறாரு. அங்க போய் அவரை மீட் பண்ணி எல்லாம் பேசுறாரு. யார் சார் நீங்க ஜெயிலுக்குள்ள வர அளவுக்கு என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு அவரை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறாரு. இங்க தான் நம்ம கதையிலும் பிளாஷ்பேக் வருது. விஜய் மதுரையில டிஎஸ்பியா இருப்பாரு. பூஜா ஹெக்டே அவர் ஒய்ஃபா இருப்பாங்க. 2 பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. பூஜா ஹெக்டே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் இவங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பிரச்சனை வருது. திண்டுக்கல் டு மதுரை ஹைவேல ஒரு 1000 ஏக்கர் விவசாய நிலங்களை கவர்மெண்ட் கையகப்படுத்தி ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு லீஸ்க்கு விட போவாங்க. அந்த பிரைவேட் கம்பெனி வேற
யாரோடதுமே இல்லைங்க, பாபி தியோலோட தான். அவரோட பினாமியோட பேர்ல தான் வந்து அந்த பிரைவேட் கம்பெனி வந்து அங்க ஆரம்பிப்பாரு. இதை எதிர்த்து வந்து ஒரு 10 கிராம மக்கள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ண சொல்லி. அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு இன்டைரக்டா நம்ம பூஜா ஹெக்டே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி வந்தா இந்த விவசாய நிலங்கள் மட்டுமே போகாம இந்த நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும். அதுவும் அந்த 10 கிராமத்துக்கு மட்டுமே இல்லாம சுத்தி இருக்கிற நிறைய கிராமத்துக்கும் வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு அகைன்ஸ்டா வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இதை தெரிஞ்ச அந்த பாபி டியோலோட ரவுடி கேங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பூஜா ஹெக்டே அதாவது ஹீரோயினை வந்து மிரட்டுவாங்க. இங்கதான் வந்து நம்ம தளபதி விஜயனோட என்ட்ரி. இங்க வந்து வேற லெவல்ல வந்து ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பூஜா ஹெக்டே வந்து பிரெக்னண்டா இருக்கிறத வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு ரொமான்டிக் சாங்கும் வந்து நம்ம கதையில வருது. நெக்ஸ்ட் டே வந்து 2 பேருமே வந்து கோவிலுக்கு போறாங்க. அப்பதான் வந்து அந்த ரவுடிஸ் வந்து போய் நம்ம அந்த பாபி டியோல் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த கலெக்டரோட புருஷன் வந்து வேற யாருமே இல்ல, மதுரையில் இருக்கிற டிஎஸ்பியா இருக்கான். ஸோ இது வந்து கொஞ்சமே டேஞ்சரான பிரச்சனை தான், இது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை ஆகும், அதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா பூஜாவை வந்து கொலை பண்ணிட்டு அந்த பழியை வந்து விஜய் மேல போட்டு ஜெயிலுக்கு அமுச்சிருவாங்க. குழந்தை பிறந்தா குழந்தைக்கு வந்து வெற்றி கொண்டான் அப்படின்னு வந்து பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து பூஜா வந்து சொல்லியிருப்பா. அதனால வந்து இந்த வெற்றி கொண்டான்னு வந்து நம்ம தளபதி வந்து கையில வந்து டேட்டாவா போட்டு இருப்பாரு. இந்த பிளாஷ்பேக் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அகைன் வந்து ஒரு ஃபைட் சீன் வரும். விஜய் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க, விஜய் வந்து ஜெயில இருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் வந்து போட்டுல ரவுடிஸ் வந்து வருவாங்க. ஆனா அந்த ஃபைட்ல வந்து ஜீவியம் வந்து இறந்துருவாரு. விஜய் வந்து அந்த ரவுடிஸை வந்து அங்க அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து அந்த குழந்தைய வந்து கூட்டிட்டு கேரளா போயிடுவாரு. அங்க கேரளா போனாதான் பூஜா ஹெக்டேவோட அக்கா வந்து பிரியாமணி வந்து இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து இந்த குழந்தைய வந்து வச்சு வளர்ப்பாரு. அந்த குழந்தை வேற யாருமே இல்லைங்க, அவங்க தான் வந்து ஹீரோ. அந்த ஹீரோயின் வந்து மமிதா பைஜு. அதுக்கப்புறம் வந்து சேம் டைம்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து நிறைய விஷயங்களை வந்து ப்ரூஃப் அதாவது டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்படியே வந்து வருஷங்கள் போயிட்டே இருக்கு. அப்புறம் மமிதாவும் வந்து ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கு வந்து சென்னைக்கு போறாங்க. ஸோ விஜய் வந்து கூட போவாரு. அந்த இயர் தான் வந்து சிஎம் எலெக்ஷனும் வந்து நடக்க போகும். பிரகாஷ் ராஜுக்கு வந்து அந்த பார்ட்டியில வந்து வயசான நாளை வந்து பையனை வந்து அதாவது பாபி டியோல வந்து சிஎம் கேண்டிடேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து எப்படி தனியால அந்த பொலிட்டிக்கல் மாஃபியா கேங்கை எதிர்த்து நின்று அவங்கள முடிச்சு கற்றாருன்னு நம்ம கிளைமேக்ஸ் வர கதை போங்க. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வந்து மமிதா வந்து ஐபிஎஸ் ஆகிற மாதிரி காட்டி படத்தை வந்து முடிப்பாங்க. ஆனால் வந்து அவங்க ஐஏஎஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து அதை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு எங்க அப்பா மாதிரி வந்து நான் ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லி வந்து போலீஸ் சர்வீஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க கிளைமேக்ஸ்ல. இங்க வந்து படம் கதையை வந்து முடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜனநாயகன் படத்தோட கதை. இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன படத்தோட கதை வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நாங்க கதை கிரியேட் பண்ணி வீடியோ வந்து போடுவோம். ஆனா கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க. இனி வந்து கண்டினியூஸா வந்து வீடியோ போடுற நாங்க வந்து ட்ரை பண்ணுவோம். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.